அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குரான் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையை அல்ல வெற்றியாக்கி தருவானாக. வாங்க குரான்குள்ளே போகலாம். மொஹரமுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ் அசுரா 10 நாளைக்கு 9, செவ்வாய்க்கிழமை 9, புதன்கிழமை 10. இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் நல்லபடியாக நோன்பு வச்சு அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கக்கூடியவங்களாக இருக்கணும். உலக முஸ்லீம்களுக்காகவும் பலஸ்தீன மக்களுக்காகவும் கண்டிப்பாக துவா செய்யுங்க. துவா செய்ய மறக்காதீங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஹூத் 11 பாகம் 12 வசனம் 73. வசனம் 73. அதற்கவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பற்றி நீர் ஆச்சரியமடைகின்றாயா? அதற்கவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பற்றி நீ ஆச்சரியமடைகின்றாயா? அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய பாக்கியங்களும் இவ்வீட்டிலுள்ள உங்கள் மீதுள்ளன. நிச்சயமாக அவன் புகழப்படுபவன், மாட்சிமை உடையவன் என்று கூறினார்கள். 74. இப்ராஹீமை விட்டு திடுக்கம் நீங்கி அவருக்கு நன்மராயம் வந்தபோது லூத்துடைய சமூகத்தாரை பற்றி அவர் நம்முடைய மலக்குகளுடன் தர்க்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார். 75. நிச்சயமாக இப்ராஹீம் மிக்க சகிப்புத்தன்மையுடையவர், இலகிய மனமுடையவர், எதற்கும் அல்லாஹ்வின்பாலே திரும்பக்கூடியவர். 76. ஆகவே அத்தூதர் இப்ராஹீமே, நீர் இதை புறக்கணித்துவிடும். நிச்சயமாக உமது இரட்சகனுடைய கட்டளை வந்துவிட்டது. அன்றியும் நிச்சயமாக அவர்கள் தட்ட முடியாத வேதனை அவர்களை வந்தடையும் என்று கூறினார்கள். 77. நம் தூதர்கள் லூத்திடம் வந்தபொழுது அவர்களால் அவர் கவலைகளுக்குள்ளாக்கப்பட்டார். மேலும் அவர்களை காப்பதற்கு தம் சக்தியின்மையினால் அவர்களால் மன சங்கடத்துக்குள்ளானார். அப்பொழுது இது மிக கடினமான நாள் என்று கூறினார். 78. அன்றியும் அவருடைய சமூகத்தார் அவரின் பால் விரைந்தவர்களாக அவரிடம் வந்தனர். முன்னரும் அவர்கள் தீயவற்றையே செய்து கொண்டிருந்தனர். அதற்கு லூத் நபி அவர்களிடம், என்னுடைய சமூகத்தாரே, இவர்கள் என்னுடைய பெண் மக்கள். அவர்கள் உங்களுக்கு திருமணத்திற்கு மிக்க பரிசுத்தமானவர்கள். ஆகவே அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். என் விருந்தினர் விஷயத்தில் என்னை நீங்கள் அவமானப்படுத்தியும் விடாதீர்கள். உங்களுக்கு உபதேசிக்க நேர்மையான மனிதன் ஒருவர் கூட உங்களில் இல்லையா என்று கூறினார். 79. அதற்கவர்கள், உம்முடைய பெண் மக்களிடம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை நீர் நன்கறிவீர். நாங்கள் விரும்புவது என்ன என்பதையும் நிச்சயமாக நீர் அறிந்திருக்கின்றீர் என்று கூறினார்கள். 80. அதற்கவர், உங்களை தடுக்க போதுமான பலம் எனக்கு இருந்திருப்பேன் அல்லது பலமான ஆதரவை நான் அடைந்திருப்பேன் உங்களை தண்டித்து எதையெல்லாம் செய்ய இயலுமோ அவை அனைத்தையும் செய்திருப்பேன் என்று கூறினார். 81. அதை செவியுற்ற விருந்தினர்களான மலக்குகள், லூத்தே, நிச்சயமாக நாங்கள் உமது இரட்சகனின் தூதர்களாவோம். இவர்கள் நிச்சயமாக உம்மை வந்தடையவே முடியாது. இரவின் ஒரு பகுதியில் நீர் உம் குடும்பத்துடன் செல்வீராக. உங்களில் ஒருவரும் அவர்களை திரும்பியும் பார்க்க வேண்டாம். உமக்கு மாறு செய்த உம்முடைய மனைவியை தவிர அவர்களை பீடிக்கக்கூடிய அழிவானது நிச்சயமாக அவளையும் பீடிக்கும். அழிவு வர நிச்சயமாக இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் விடியற்காலை ஆகும். விடியற்காலை மிக சமீபமாக இல்லையா என்று கூறினார்கள். அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி பார்த்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி பார்த்தோம். இயற்கைக்கு மாறா இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நிக்காக செய்கிறது சுன்னத்து. அதில் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்படி தான். ஆனால் லூத் நபி காலத்தில் பார்த்திங்கன்னா
அது வேறு மாதிரியான இருக்கும். இன்றைக்கி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது தப்பு அப்படின்ற விஷயத்த வந்து இன்றைக்கி இந்த பேஜில் நம்ம பார்த்துருக்கோம். ஹூது சூறாவில் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் பாகம் 12 231வது பேஜில் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். நிறைய பேர் ரைடு போனாங்க. இன்றைக்கி இவங்க கல்யாணம், பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது ஒன்று மட்டும்தான் அழிவை தரும். அதுக்கு நமக்கு முன்மாதிரியாகவே பல பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லி 81வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லியிருக்கான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழியையும் ஈருலக வெற்றியையும் ஹிதாயத்தையும் ஈமானையோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்தருள்வானாக. உலக முஸ்லீம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் தந்தருள்வானாக. அநியாயக்கார சமூகத்தாருக்கு எல்லாம் எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லா. அநியாயக்கார சமூகத்தாரிலிருந்து உன்னுடைய அருளை கொண்டு எங்களை வெற்றி பெற செய்வாயாக அல்லா. அனைத்து வித நலவுகளையும் லேசான முறையில் எங்களுக்கு தந்தருள் ரஹ்மானே. எங்களை வெற்றியடையக்கூடியவர்களாக ஆக்கிவே அல்லா. மூசா நபிக்கு இப்படிப்பட்ட வெற்றியை நீ கொடுத்தாயோ அல்லா, அந்த வெற்றியை பலஸ்தீன மக்களுக்கு கொடுத்துறியா அல்லா. அல்லா உன்னுடைய உதவி எங்கள் கூடவே இருக்கு ரஹ்மானே. உன்னுடைய உதவி எங்கள் கூடவே இருக்கு அல்லா. எங்களை வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆக்கிவே அல்லா. எல்லா கஷ்டமாக காட்டி விடாதே அல்லா. அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்தல்றே அல்லா. எங்களிடம் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ ஹலாலான ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றிவே அல்லா. சிறிய துவாவை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்ளே அல்லா. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.